இந்த மாதிரி மாங்காய் முரப்பா நீங்கள் பச்சை மாங்காய் சீசன்லே ட்ரை பண்ணி பார்த்தா அடிக்கடிக்கு இதே மாதிரி செய்வீங்க. எப்படி சூப்பரான கலர்லே டேஸ்டியாக முரப்பா வந்து இருக்கு பாருங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்கிறோம் வாங்க. முதல்ல 4 மாங்காய், இது பச்சை மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தலையை கட் பண்ணிக்கோங்க. நம்ம தோல் எல்லாமே எடுத்துக்கணும். தோல் வச்சு நம்ம முரப்பா ரெடி பண்ணால் சாப்பிட்றதுக்கு அந்த தோல் கொஞ்சம் கட்டியாக மாதிரி ஆயிரும். அதுக்காக முதல்ல தோல் எடுத்துட்டு எல்லாமே பீசஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் பீசஸ் சின்ன சின்ன வனங்க நம்ம முரப்பா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லாங்காக சைஸ் இருந்தால் தான் முரப்பா நல்லா இருக்கும். ஒரு சைட் கட் பண்ணி இந்த மாதிரி திக்னஸ் பாருங்கள். ஃபுல்லாக மெலிசாக வனங்க கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். நம்ம குக் பண்ணால் கூட நல்லா கட்டியாக இருக்கணும். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். ஒரு ஸ்டீல் பாத்திரத்திலே எல்லா மாங்காய் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் 250 ml 1/2 லிட்டர் தண்ணி போடுங்க. மூடி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 5-6 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 7 மினிட்ஸ் பாருங்கள், நம்ம மாங்காய் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஹாஃப் குக் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீல் பாத்திரத்தில் மாங்காய் மட்டும் இருக்கணும். தண்ணி எல்லாமே எடுத்துக்கோங்க. மாங்காய் தண்ணி சூடாக இருக்குது, பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சர்க்கரை, இது 100 கிராம் சர்க்கரை. ஒரு சின்ன கப் 50 கிராம் இருக்குது. 100 கிராம் சர்க்கரை போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி விடுங்க. 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஆஃப்டர் ½ அன் ஹவர் பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. சர்க்கரை சிரப் வந்து இருக்குது. இந்த டைம் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் பாத்திரத்திலே எப்போவுமே கொஞ்சம் நேரம் விட்டால் கீழே உக்காந்த மாதிரி இருக்கும். அதுக்காக கலந்துக்கிட்டே இருங்க. முரப்பாலே கொஞ்சம் உப்பு சேர்த்தனா நம்ம முரப்பா இன்னும் அதிகமாக டேஸ்ட் வந்துடும். இது கருவேப்பிலை பவுடர். கருவேப்பிலை பவுடர் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட குக் பண்ணலாம். இந்த வாசனை நம்ம முரப்பாலே சூப்பராக இருக்கும். கலந்து விட்டுட்டு 2 பீஸு இது பட்டை. இந்த பட்டை போட்டோன்னா நம்ம முரப்பாலே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம முரப்பா கலர் பாருங்கள், இந்த மாதிரி டார்க்னஸ் கலர் வந்து இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூல் ஆகிட்டு பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இதே மாதிரி பச்சை மாங்காய் சீசன்லே கண்டிப்பாக பச்சை மாங்காய் முரப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஏன் பசங்க மட்டும் இல்லைங்க, பெரிய ஆளுங்களுக்கு கூட நல்லா பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெசிபி எப்படி இருந்துச்சு. ஏன்னா ஈஸியான மெத்தட்லே பச்சை மாங்காய் முரப்பா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லேயே கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு போங்க.